வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது என்று. 4 ஆசீர்வாதங்கள் யூதருக்கு அந்த நாளிலே உண்டானது. முதலாவதாக வெளிச்சம், 2வதாக மகிழ்ச்சி, 3வதாக களிப்பு, 4வதாக கனம். இந்த 4ம் உண்டானது. கடந்த 2 முறை நம்முடைய வெளிச்சம் என்கிற இந்த குறுஞ்செய்தியிலே யூதருக்கு உண்டான வெளிச்சத்தின் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தையும் சற்று தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த முறை யூதருக்கு களிப்பும் உண்டானது என்ற வார்த்தை மூலமாக தேவன் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். ஆம், யூதருக்கு களிப்பும் உண்டானது. களிப்பு என்றால் ஆங்கில வேதம் சொல்லுகிறது ஜாய்ஃபுல், எட்டர்னல் ஜாய் என்று. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் என்று. இந்த களிப்பிலே ஒரு ஆனந்தம் இருக்கிறது, பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. ஆங்கில வேதம் சொல்லுகிறது, they will return to Zion with the songs of joy என்று. அதாவது தேவனை துதிக்கிற அந்த பாட்டின், கீர்த்தனைகளின், சங்கீதங்களின் சந்தோஷத்தோடு கூட, ஒரு களிப்போடு கூட, ஆனந்த களிப்போடு கூட அவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறார்கள். பிரியமானவர்களே, இதன் மூலம் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், கர்த்தரை துதிக்கிற புது பாட்டை கர்த்தர் உங்கள் வாயிலை வைத்தருளுவாராக. நீங்கள் கர்த்தரை ஆனந்த களிப்புடன் புகழ போகிறீர்கள், ஆனந்த களிப்புடன் பாடி சந்தோஷமாய் இருக்க போகிறீர்கள். தேவன் உங்களை துதிக்கும்படிக்கு செய்ய போகிறார். உங்களுடைய வாயில இருந்து அவரை துதிக்கிற துதி சந்தோஷமான துதி, ஆனந்த களிப்பு உண்டாகும்படிக்கு கர்த்தர் செய்வார். அதற்கு ஏற்ற விதத்தில் உங்களை சுற்றிலும் கர்த்தர் ஒரு ஆனந்த களிப்பின் நிகழ்வுகளை கர்த்தர் கட்டளையிடுவாராக. உங்கள் இருதயம் ஆனந்த களிப்பினாலே நிறைந்திருக்கும். உங்கள் செவிகள் ஆனந்த களிப்பு நிறைந்த செய்திகளை கேள்விப்படும். அது நிமித்தம் உங்களுடைய வாய் ஆனந்த களிப்போடு கூட கர்த்தரை துதிக்க போகிறது. ஆம், தேவன் உங்களுக்கு களிப்பு உண்டாகும்படிக்கு செய்ய போகிறார். ஒரு பக்கம் வெளிச்சம், இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி, இன்னொரு பக்கம் களிப்பு, ஜாய்ஃபுல், எட்டர்னல் ஜாய். தேவன் அதை உங்களுக்கு தந்தருளுவாராக. நீங்கள் சந்தோஷமாய் ஆனந்த களிப்போடு கர்த்தரை துதிக்க போகிறீர்கள். உங்கள் வாயை கர்த்தர் நன்மையினாலே நிரப்ப போகிறார், துதியினாலே நிரப்ப போகிறார். அன்றைக்கு யூதர்களுக்கு செய்தவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் செய்ய போகிறார். அதனாலே கலங்காதிருங்கள். இப்பொழுது இருக்கிற இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆனந்த களிப்போடு கூட கர்த்தரை நீங்கள் துதிக்கிற காலத்தை அவர் கட்டளையிடுவாராக. தைரியமா இருங்கள். God bless you. Amen. Amen.